பருத்தி பூக்களை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா சொல்லலையா? ஆனா யார்கிட்டயாவது ஒரு பூவாவது கொடுத்தாங்களா? பொண்ணு எப்படி இருக்கணுமா, அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு சொன்னாதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களாம். இதுவரைக்கும் கேகே பட்டிங்கிற ஊரை நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. இவங்க இவ்வளவு பணிஞ்சு குடும்பம் நடத்துறதுக்கு அப்பத்தாவுடைய துணிவு தான் காரணம். பஸ்ல பயணம் செய்றீங்க, நம்ம வீட்டு இளம் பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் இந்த சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிவு தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியம். கணவருக்கு பணிந்து வாழணும். கணவன் குடிகாரனா இருந்தா பேசுறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது. அன்பானவர்களிடம் தான் பணிந்து போக வேண்டும். அநீதிக்காரர்களுக்கு முன்னால். போன தலைமுறையில் அம்மா அப்பாவுக்கு பயந்தோம்ல, ஆசிரியர்களுக்கு பயந்தோம்ல. என்ன காரணம்? சாந்தாமணி அம்மா வந்தாங்க. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நான் கோவையிலே விளைந்திருக்கிற பருத்தி பூக்களை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா சொல்லலையா? ஆனா யார்கிட்டயாவது ஒரு பூவாவது கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? இதுக்கு பேரு தான் வாயிலேயே வடை சுடுறது அப்படின்னு மணிகண்டன் என்று ஒரு ஞானி சொல்லி இருக்கிறார். சொல்றதெல்லாம் வாயில தான், கையில ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுல வேற என் அணியை சார்ந்த சாத்தமை பிரியா அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, ராணுவத்தை பற்றியே பேசுகிறீர்களே, தலைப்பு என்ன? ராணுவத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவை பணிவா துணிவா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன பேசுனாங்க? சாத்தம்மை பிரியா வீட்டுல குழம்புக்கு சோறுல உப்பு போட்டாங்களா, குழம்புல உரப்பு போட்டாங்களான்னு சொன்னாங்க. தலைப்பு எதுவா? அவங்க வீட்டுல உரப்பு போட்டாங்களா போடலையாங்கிறதா தலைப்பு. அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறது. பொண்ணு எப்படி இருக்கணுமா, அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு சொன்னாதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களாம். நைட்டு தைரியமா போயிட்டு வெளியில வருவான்னு சொன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிடுவாங்களாம். இப்ப இந்த 5 பேர் இப்ப காலையில 5 மணிக்கு உட்காந்து பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மணி இப்ப எத்தனை? மணி எத்தனை? மணி எத்தனை? 12 போகுது. இந்த பொம்பளை பிள்ளைங்க தைரியமா இருக்க போய் தானே ஆளுக்கு ஒரு ஊர்ல இருந்து இதுவரைக்கும் கேகே பட்டிங்கிற ஊரை நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் எவ்வளவு துணிவு இருந்தால், தமிழ் மேல் நம்பிக்கை இருந்தால், உங்க மேல எல்லாம் அன்பு இருந்தால் நாங்க இங்க வந்து உட்கார்ந்து இருப்போம். இப்ப எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்களா? என் மனைவி தைரியமானவ, தமிழ் பேசக்கூடியவள், தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாவற்றிலும் போய் பேசி குதிரை ஜோக்கு சொல்லக்கூடியவள் என்று சொல்லுவாரா இல்லையா? இன்னைக்கு அந்த குதிரையை கட்டி விட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இடமே கலவரமா இருக்கும். அவ்வளவு அருமையா எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசிட்டு வந்துகிட்டு, பேரு தான் சாந்தாமணி. உண்மையில அது ஒரு பெரிய தைரியமணி. மாதா கோயில்ல இருக்கிற பெல்லு மாதிரி அப்படி சவுண்டுல பேசிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னா என்ன பேச்சு? ஒரு பெண் போலீஸ் அதிகாரியா இருக்கிறா. அப்ப கணவன் வீட்டுல பொண்ணு பார்க்க வர்றவங்க என்ன கேட்பாங்க? பொண்ணு மூளையில உட்கார்ந்துருக்கணும்னா சொல்லுவாங்க, தைரியமா இருக்கணும் தானே சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் பெண்களை வீட்டுல மூளையிலேயே உட்கார்ந்துருக்க நீங்க சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சாந்தாமணி அம்மா வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்பத்தான்னு பேரு அவங்களுக்கு. அப்பத்தாவை பாத்தியா, சித்தப்பாவை பாத்தியான்னு இப்போ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. சாந்தாமணி அம்மா வீட்டுல ஒரு அப்பத்தா இருக்காங்க. இவங்க இவ்வளவு பணிஞ்சு குடும்பம் நடத்துறதுக்கு அப்பத்தாவுடைய துணிவு தான் காரணம். வீட்டுக்காரர் கொரட்டை விடுறாரா, அதெல்லாம் அப்படிதான் விடுவார், போய் குடும்பத்தை நடத்து. அவர் கருப்பா இருக்காரு, ஆம்பளைன்னா கருப்பா தான் இருப்பான், போய் குடும்பத்தை நடத்து. அவங்க புலி பரம்பரையில புலி அடிச்ச பரம்பரை, பரவாயில்ல ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் போ. என்ன சொன்னாலும் தைரியமாக இவங்களை திருப்பி விரட்டி அடிச்சாங்கல்ல, அந்த அப்பத்தாவுடைய துணிவில் தான் இவங்க குடும்பம் ஜெயித்திருக்கிறது என்பதை சாந்தாமா மறந்துடக்கூடாது. பரவாயில்ல, இப்படி கைத்தட்டிக்கிட்டே இருக்கணும், சரியா? மூச்சு விட்டு பேசும்போது கைத்தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பெல்லாம் நான் போய் சொல்றேன்னு ஆயிரும் இல்லையா? இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்ற பெண் எப்படி இருக்கணும்? ஒரு ஆண் வந்து நின்னாலே வெக்கப்பட்டு தலை குனிந்து, அது என்னங்க, அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு இதெல்லாம் இருக்கணுமா? பஸ்ல பயணம் செய்றீங்க, நம்ம வீட்டு இளம் பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைங்க. காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போயிட்டு பஸ்ல வர்றீங்க. பின்னாடி ஒருத்தன் உங்க மேல சாஞ்சுக்கிட்டே வர்றான், பிரேக் போடாட்டி கூட நங்குன்னு வந்து மேல உழுறான். அப்ப நீங்க அச்சம், மடம், நாணம், பயிர்ப்போடையா இருப்பீங்க? நான் கேட்கிறேன், என்ன செய்யணும்?
செருப்ப கழட்டி அடுப்போமா இல்லையா? ஒழுங்கா தள்ளி நில்லு கொன்றுவேன் அப்படின்னு பேசணுமா இல்லையா? குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களிடம் பணிவாக இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிவுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியம். எந்த காலத்துல இருந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அன்பு காட்டணுமா, கணவருக்கு பணிந்து வாழணுமா? கணவன் குடிகாரனா இருந்தா, சூதாட்டத்துல காசு விட்டோம்னா, பொறுப்பு இல்லாம இருந்தோம்னா, வாங்க நீங்க டெய்லி குடிங்க, டெய்லி சீட்டு விளையாடுங்க, மாசம் மாசம் சம்பளமே கொடுக்காதீங்க, நான் உங்க காலில் உழுறேன். உழலாமாயா? உழலாமா? தப்பு தானே. மாச சம்பளத்தை ஒழுங்கா கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா நீ வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போன கம்பீரமா பெண் சொன்னால்தான் ஒரு ஆண்மகன் திருந்தி வாழ்வான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஊருக்கு இந்த டாஸ்மாக்கு எல்லாம் அடிமையாயிட்டு தான் போவாங்க. பயங்கரமா பேசியிருக்காங்க. இதுல இந்த சின்ன பாப்பா வேற நித்திய பிரியா, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. பேச்சாளர்கள் வந்தவுடனே பணிவான வணக்கம் என்று தானே சொல்லுகிறோம். அது வந்து ஒரு பழக்கம், ஒரு மரபு. அதுக்காக வந்த உடனே நான் துணிவாத்தான் பேசுவேன் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பணிவுங்கிறது ஒரு மரபு. இங்க எல்லாருக்குமே பேச தெரியும் தானே, நீங்க எல்லாருமே பேசுவீங்க தானே. ஆனா எல்லாருமே பேச்சாளரா? பேச தெரிந்திருப்பது என்பது வேறு, பேச்சாளராக மேடையில் பேசுவது என்பது வேறு. அப்ப பேச்சாளருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்ப திடீர்னு கீழே உட்காந்து பேசிட்டு இருக்க உங்களை மேடையில கூப்பிட்டு வச்சுட்டா கை உதறும், முகமெல்லாம் வேர்க்கும், வாயெல்லாம் உளரும். ஆனா பேச்சாளர் நித்திய பிரியா என்ன செஞ்சாங்க? 3 பெல்லு அடிச்சா பிறகும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்? அந்த பேச்சாளர் என்பதற்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம, பயம் இல்லாம, தைரியத்தோடு எல்லாரையும் பார்த்து பேச முடிகிற ஆளுமை என்கின்ற துணிச்சல் இருந்தா தான் பேச்சாளராக முடியலாம். பேசுறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது. யார் தைரியமாக மேடையில நிக்க முடியுதோ அவங்க தான் பேச்சாளர். அதனாலதான் நித்திய பிரியா பேச்சாளர் ஆயிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு தேவாலயத்திலிருந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தேவாலயம் அன்பின் இடம் தானே, கருணையின் இருப்பிடம் தானே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு பிரான் ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டிய ஒரு உத்தமன், தன் தலையில் முள்கிரீடம் வைத்து அழுத்திய போது கூட அழுத்தியவனை பார்த்து சொன்னார், பார்த்து உன் கையில் குத்திவிட போகிறது, பாவம் இவர் செய்த பிழைகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பேசிய இயேசு பிரான் கருணையின் வடிவம், பேரன்பின் உருவம். அவர் ஒரு நாள் சாட்டை எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? சாட்டை எடுத்தாரா எடுக்கலையா? ஏன்? தேவாலயத்தில் தேவையில்லாத வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. இயேசு பார்த்தார், கயிறால ஒரு சாட்டையை உருவாக்கினார். என் தந்தையின் ஆலயத்தை சந்தையாக மாற்றாதீர்கள் என்று அங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை அடிச்சு விரட்டினார். என்றால் அன்பானவர்களிடம்தான் பணிந்து போக வேண்டும், அநீதிக்காரர்களுக்கு முன்னால் துணிந்து நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய இயேசுபிரான். இவங்க சொல்றாங்க துணிவுனா திமுறான், நாங்கிற ஆணவமா, என்னுடையது என்கின்ற கர்வமா? இல்லங்க, துணிவு என்பது என்ன தெரியுமா? என்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற சுய ஆளுமைதான் துணிவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மனிதர்கள்னு சொல்றோம்ல, 6 அறிவுன்னு சொல்றோம்ல. இந்த 6 அறிவு மனிதன் எப்ப உருவானாம்? குரங்கு குனிஞ்சு இருந்துச்சுல்ல, குனிஞ்சு இருந்த வரைக்கும் அது குரங்கு. என்றைக்கு அது நிமிர்ந்து துணிந்து நின்றதோ அதற்கு பிறகுதான் மனிதனாக மாறியது. என்றால் பணிவாகவே இருக்கணும்னா நம்ம குரங்கதாம இருந்திருக்கணும். மனுஷனா மாறுறது நிமிர்ந்த பிறகுதான், துணிச்சல் வந்த பிறகுதான். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடங்குதா, ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் அடங்குதான்னு கேட்டீங்களே, ஏன் அடங்குது? ஏன் அடங்கல? ஏன் இப்படி புலம்ப வச்சுச்சு? போன தலைமுறையில் அம்மா அப்பாவுக்கு பயந்தோம்ல, ஆசிரியர்களுக்கு பயந்தோம்ல. என்ன காரணம்? அவங்க அவ்வளவு துணிச்சலா இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் மேஸ் வாத்தியார் வந்தாருன்னா கையில பெரம்போட தான் வருவார். நம்மளாம் திங்கக்கிழமை ஆனா கடவுள்கிட்ட வேண்டுவோம், கடவுளே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வரக்கூடாது, வந்தாலும் டெஸ்ட் வைக்கக்கூடாது, வச்சாலும் உடனே திருத்தக்கூடாது, திருத்தினாலும் பெரம்பெடுத்து அடிக்கக்கூடாது. இப்ப கணக்கு வாத்தியார் வேண்டாரு, கடவுளே எந்த பையனும் கத்தியோட கிளாஸுக்கு வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் ஏன் வகுப்புக்குள்ள வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் என்ன குத்தக்கூடாது, சயின்ஸ் டீச்சரை குத்திட்டு போகட்டும். ஒரு தலைமுறைக்குள் ஒரு ஆசிரியருக்கான இடம் ஏன் இப்படி மாறி போனது தெரியுமா? சூழலை மாற்றி விட்டோம். பிள்ளைகளை அடிக்க கூடாது, பிள்ளைகளை கண்டிக்க கூடாது, பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவங்கள ஓங்கி பேசக்கூடாது என்று ஒரு சூழலை உருவாக்கிய பிறகுதான் ஆசிரியர்களின் பிரம்புக்கு வேலை குறைந்தது.
என்றைக்கு ஆசிரியர்களுடைய பிரம்புக்கு வேலை இல்லாமல் போனதோ அதற்கு பின்னால் தான் போலீஸ்காரர்களின் லத்திக்கு வேலை வந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் அடி பின்னி இருந்தாருன்னா தப்பு நடக்குமா? வீட்டுல பெற்றோர்கள் கண்டிக்கிறோமா? அன்னைக்கெல்லாம் நம்ம அப்பா எடுத்ததுக்கெல்லாம் அடிப்பார். சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம், கூப்பிட்டு ஏம்ல சும்மா உட்காந்துருக்கான்னு அடிப்பார். அடிப்பாரா இல்லையா? இன்னைக்கு பெத்தவங்க நம்ம மேல கை வைக்கவே முடியாது. அதனால பிள்ளைகள் இன்னைக்கு என்ன நிலைமையில வந்து நிக்கிறாங்க? குறைஞ்ச மார்க் தான் எடுத்திருக்கிறான், 430 தான் எடுத்திருக்கிறான். இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட மாட்டேன், நான் படிப்பேன், என்னை சேர்த்து விடு. அது இந்த காலேஜில் தான் சேர்த்து விடு. சேர்த்து விட்டாச்சு, 2 வருஷத்துல 20 அரியர் வச்சுட்டு நிக்கிறான். என்னடா ஆச்சு? செட் ஆகல, என்னை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடு. திரும்ப அவனை கொண்டு போய் ஒரு BA இங்கிலீஷ் சேர்த்து விடுறோம். 1.5 வருஷத்துல 7 அரியர். என்னடா செட் ஆகல, சரி வேலைக்காவது போ. 2 லட்ச ரூபா பைக்கு கேட்குறான், பைக் வாங்கி கொடுக்குறான். 6 மாசம் தான் வேலைக்கு போறான், வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துடுறான். என்னடா செட் ஆகல, கல்யாணத்தை பண்ணி வைங்கிறான். சரி கல்யாணமாவது பண்ணி வைப்போம்னா இந்த பொண்ணு தான் வேணுங்கிறான், பொண்ணு இந்த மாப்பிள்ளை தான் வேணுங்குது. சரி தொலைஞ்சு போங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். 1.5 வருஷத்துல டைவோர்ஸ்னு வந்து நிக்குது. ஏம்மா ஏன்பா? செட் ஆகல. ஆனா அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா எங்களை ஓங்கி ஒட்டுறாரு அரைஞ்சாருன்னா எங்களுக்கு எல்லாமே செட் ஆயிருச்சு. அதனாலதான் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக இருந்தது என்றால் துணிச்சலும் தைரியமும் நிறைந்த நம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மை கம்பீரமாக வழி நடத்தினார்கள்.